இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியோடைய கேப்டன் பொறுப்பில் இருந்து ரோஹித் சர்மாவை அதிரடியாக நீக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய புதிய கேப்டனா மும்பை நிர்வாகம் தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி எதனால ரோஹித் சர்மாவை நீக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை புதிய கேப்டனா போட்டிருக்காங்க, இதனால இந்த முடிவை மும்பை எடுத்தாங்க. இது குறித்து மும்பையினுடைய மென்டர் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு, ரோஹித் சர்மா இதற்கப்புறம் மும்பையினுடைய பிளேயரா செயல்படுவாரா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். மும்பை இந்தியன்ஸ் அணி 6வது முறையா கோப்பையை வெற்றி பெற அந்த அணியில பல அதிரடி மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஹர்திக் பாண்டியாவை மீண்டும் ட்ரேட் மூலம் மும்பை அணி தட்டி தூக்குனாங்க. ஹர்திக் பாண்டியா மும்பை அணிக்காக 2021 ஐபிஎல் வரை விளையாண்டார். ஆனால் 2022 மெகா ஆக்ஷன்ல அவரை மும்பை கலட்டி விட்டாங்க. ஸோ அவரை எடுத்த குஜராத் அணி அங்கே கேப்டன் பதவி கொடுத்தாங்க. ஸோ குஜராத் அணிக்காக சிறந்த கேப்டன்ஷிப் பண்ண ஹர்திக் பாண்டியா 2022 குஜராத் அணி கோப்பையை வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சார். 2023 குஜராத் அணி ஃபைனல் வரையும் போக முக்கிய காரணமா அமைஞ்சார் ஹர்திக் பாண்டியா. ஏற்பட்ட ஹர்திக் பாண்டியாவை குஜராத் அணி 2024 ஐபிஎல் ட்ரேடிங் விண்டோ நேரத்தில் மும்பை அணிக்கு ட்ரேட் மூலம் மாற்றி விட்டாங்க. இதற்கு முக்கிய காரணம் ஹர்திக் பாண்டியாவுக்கும் குஜராத் நிர்வாகம் ஒரு சில பிரச்சனை காரணமா இந்த முடிவு ஹர்திக் பாண்டியா எடுத்திருக்கிறதா தகவல் வெளியானுச்சு. ஹர்திக் பாண்டியா மும்பை அணிக்கு வரும்போதே மும்பையினுடைய புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா தான் செயல்படுவார், ரோஹித் சர்மா மும்பை அணி ஓரம் கட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியானுச்சு. அதற்கு ஏற்றாற் போல இன்னைக்கு மும்பை அணி அதிகாரப்பூர்வமா ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா தேர்வு பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா தலைமையில 2013, 2015, 2017, 2019, 2020 5 முறை மும்பை அணி கோப்பையை வெற்றி பெற்றிருக்காங்க. 36 வயதாகும் ரோஹித் சர்மா தற்போது இந்திய அணியுடைய சிறந்த கேப்டனா பார்க்கப்படுறாங்க. இப்படியாப்பட்ட ரோஹித் சர்மாவை நீக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை எதிரான புதிய கேப்டனா மும்பை நிர்வாகம் தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மும்பை நிர்வாகம் அறிக்கை மூலம் சொல்லியிருக்காங்க. மும்பை அணி இன்னைக்கு வெளியிட்ட அறிக்கையில ஹர்திக் பாண்டியா மும்பை அணியுடைய 2024 ஐபிஎல் சீசன்ல கேப்டனா செயல்படுவார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மும்பையினுடைய மென்டர் ஜெயவர்தனே, இது பாரம்பரியத்தோட நிகழக்கூடிய ஒரு விஷயம். எதிர்காலத்துக்கு தயாராகிற வகையில மும்பை இந்தியன்ஸ் அணி தகுந்த நேரத்தில் இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் ரோஹித் சர்மா மும்பை அணிக்காக 5 முறை கோப்பையை வெற்றி பெற்று கொடுத்திருக்காங்க. அதை நாங்கள் மறக்க மாட்டோம். இருந்தாலும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மும்பை நிர்வாகம். மேலும் அந்த அறிக்கையில இந்த முடிவை ரோஹித் சர்மா அணி நிர்வாகம் அணி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா மும்பை அணியுடைய கேப்டனா அடுத்த சீசன்ல செயல்படுறதுனால ரோஹித் சர்மா மும்பை அணியில ஒரு வீரரா அடுத்த சீசன் விளையாட போறார். ஆனால் 2025 மெகா ஆக்ஷன் நடக்க போது, இதனால மெகா ஆக்ஷன்ல ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா வச்சுக்கிட்டு ரோஹித் சர்மாவை மும்பை அணி ஆக்ஷன்ல கலட்டி விட கூட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ மும்பை அணியுடைய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்படுற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹர்திக் பாண்டியா தலைமையில மும்பை இந்தியன்ஸ் அணி 2024 கோப்பையை வெற்றி பெறுமா? 2025 மெகா ஆக்ஷன்ல மும்பை அணி ரோஹித் சர்மாவை கலட்டி விடுமா இல்ல தக்க வைக்குமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.